உமா எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. கல்யாணத்தை அன்னைக்கு தான் உன்னை புடவையோட பார்த்தது, அதோட இன்னைக்கு தாமா பாக்குறேன். என்னம்மா எங்கேயாவது கிளம்பிட்டியா? முக்கியமான விஷயமா வெளியே போறியா என்ன? மாமா ஆமா மாமா. மாமாவா? ஐயோ, இந்த வார்த்தைக்கே சொத்தியே எழுதி வைக்கலாம் போலயே. எங்கம்மா போற? ஏங்க என்னங்க போறப்ப எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நீங்க கேட்கறதால சொல்றேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு வெளியே போறேங்க. அங்கேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. உமா என்ன உமா இதெல்லாம்? வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல, நீ எங்கேயும் போத்தாவல, இங்கேயே இரு. 5000 ரூபாய் வேணுமாமல? 5000 ரூபாய் சம்பாதிச்சதான் அதோட அருமை தெரியும். 1 ரூபாய்க்கு அருமை தெரியுமா உனக்கு? டேய் தப்பா தலியா, மரியாதை காசு கொடுக்குறியா இல்லையா? இல்லனா எங்க ஆத்தா விட்டு கிளம்பி போயிரேன்றோம் பாத்துக்க. ஒரு நாள் வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம்டா. மூஞ்ச பாத்தியா நல்லா காஞ்சனிங் கண்ணா? என்னடா குரு 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 குருன்னு பாக்குற? கண்ணு பிடி வெளிய கடாசிரும் பாத்துக்க. உமா போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசினே போற, அவ்வளவுதான் பாத்துக்க. என்னடி உட்டா ஒரேடியா தான் ஆடுற? நீயும் அப்ப திருந்துவ இப்ப திருந்துவன்னு பார்த்தா எப்பயுமே திருந்த மாட்ட போல. பாருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? ஏ உமா, காசோட அருமை என்னன்னு உனக்கு தெரியுமாடி? 10 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ 1 ரூபாயாச்சும் இது வரைக்கும் வாழ்க்கையில் நீ சம்பாதிச்சிருப்பியா? இது வரைக்கும் நீ உங்க அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த. இப்போ ஒரு சின்ன வித்தியாசம், என் புள்ள காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. நானே எதுக்கு பேசக்கூடாதுன்னு பார்த்தா ஒரேடியா ஓவரா பேசிட்டே போறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். என்ன கையை வாங்குற? அடிச்சிருவியா என்ன? உங்க அம்மா இருக்க தைரியமா? எங்க அண்ணி எல்லாம் எங்க அம்மா எப்படி பாத்துக்கறாங்க தெரியுமா? நீங்க மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. துணி துவைக்கிறது நானு, வீடு கூட்டுறது, ஜாமான் விளக்குறது என் புள்ள, வேறாத வெயில்ல கடைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறது நானு. நீ இந்த வீட்ல எதுக்கு தான் இருக்கேன்னு எனக்கும் தெரியல, என் புள்ளைக்கும் தெரியல. என்னம்மா நீ? அவதான் பேசுறானா, நீயும் சரிக்கு சமமா நின்னு மல்லு கட்டின்னு இருக்க. அவளாம் ஒரு ஆளாமா? எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். அவங்க அண்ணியை இழுத்து இழுத்து பேசுறல்ல, அவங்க அண்ணி மாசானா 50,000 இருந்து வாத்தாக்காரி கையில குடுக்குறா. இவன் என்ன அப்படியா குடுக்குறா? மனுஷன் பேசுவானா? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். இவளுக்கு திமிர எல்லாம் வாத்தாக்காரி சொல்லி கொடுக்கறதான்டா. இவகிட்ட கத்தி கத்தி இந்த வீட்டு ஹால்ல என்ன போட்டோவா மாட்டுருவா போல. நீ வந்து மாலை போடு. அம்மா நீ வேற ஏமா அவ குடைச்சல் கொடுக்கறது பத்தாது, நீ வேற அவ கூட சேர்ந்து நிப்பலாம் பண்ணின்னு இருக்க. நீ போத்துனா நீ மட்டும் போ. புள்ளைய எதுக்கு கூட்டி போற? புள்ளைய எங்கே விட்டுட்டு போ. இது ஏன் புள்ள, யாரையும் கேட்டு நான் கூட்டி போகணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஏன் உமா, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது பாத்துக்கோ. புள்ளைய விட்டுட்டு நீ மட்டும் போ. திமிர் எடுத்து நீ போறனா நீ போ. புள்ளைய எதுக்கு கூட்டி போற? என் வீட்டு பேர புள்ளைய விட்டுட்டு நீ எக்கேடாவது போய் கெட்டு தொலை. அம்மா 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 கை வலிக்கு. அம்மா அம்மா அம்மா. கனி பாட்டி சொல்றதை கேளுமா. பாட்டி கூட இரு. உங்க அம்மா கூட சேர்ந்து நீயும் உருப்படாத போயிடாதம்மா. இல்ல நான் அம்மா கூட தான் போவேன். அம்மா பாட்டி எல்லாம் பிள்ளைய சொல்லிட்டா. தயவு செஞ்சு கையை விடுங்க சொல்லிட்டேன். உங்களை இப்படியே சொன்னா சரிப்பட்டு வராது. உமா உன்னெல்லாம் வாயால பேசினா கேட்க மாட்டேல்ல? டேய் ஏன் மேலடா கைய வச்ச உனா? ஏய் என் புள்ள மேலே கை வச்சிட்டியாடி நீ? இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை கொன்னுட்டு தாண்டி நான் மறுவேளை பாப்பேன். வாடி வா. இந்த நேரத்தை தான் நானே எதிர்பார்த்து இத்தனை வருஷமா காத்துன்னு இருந்தேன். உனக்கும் அத உன் பிள்ளைக்கும் அதடி. என்னையே கொன்னுடுவேன்னு சொல்றேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில என்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கணும் நீ. ஐயோ என்ன காப்பாத்துங்க. நான் அடிச்சு கொல்றாளே. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? யாராச்சும் ஓடியாங்களா? என்ன காப்பாத்துங்களா? செத்து தொலை. அம்மா வேணாம் வாமா போலாம். அழாத மக்களே அழாத, வா போலாம். நீங்க இப்படி பண்ணாதான் திருந்தாத ஜென்மங்க. ச்சே என்ன இன்னைக்கு ஒரு ஆளையும் காணோம். யார் வீட்லயும் சாப்பாடு ஆட்டே போடலான்னு பார்த்தா யாரையும் காணோம். ஒரு வேளை இந்த நாலு முடிய பார்த்து எல்லாம் உஷாராயி ஓடிவிட்டாங்களோ? என்ன இது உமா மாமியார் குரலால கேக்குது? என்னாச்சு உங்களுக்கு?
சாப்பிட்ட வரைக்கும் லாபம். பாப்போம் நம்மளுக்கு எது ஆப்பிடுதுன்னு. கடவுளே, என்ன இது? உமா எங்க ஆளை காணோம். ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருக்காங்களா போட்டாங்களான்னு கூட தெரியலையே. கடவுளே, என்ன இது? எனக்கு வந்த சோதனை. இப்ப என்ன பண்றது? திருட வந்த மாதிரி கூட தெரியலையே. வீடெல்லாம் கலைஞ்சு கிடக்கலையே. அப்படியே எல்லாம் அடுக்கறாப்புல இருக்கே. என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கவளான்னு பாப்போம். ஐயோ, என்னால முடியலையே. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. கடவுளே, நல்ல வேளை உயிர் இருக்கு. நான் கூட நம்ம மேல ஏதோ பழி வந்துருமோன்னு பார்த்துட்டேன். அது உயிர் இருக்குல்ல, நமக்கு ஏதாவது தேறுதான்னு போய் பார்ப்போம். இவனுக்கு மூச்சு பேச்சு இருக்கான்னு பார்ப்போம். செல்வா, செல்வா. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. மூச்சுலாம் வருது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஏ உமா, உமாவா? ஆமா அத்தை, ஆமா உமா தான் அத்தை. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அத்தை. கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கு இந்த கிச்சனு. இதுக்குதான் அவ கிச்சன் பக்கமே விடலையா? அட அட அட, என்ன அருமையா இருக்கு. வெள்ளி பாத்திரம்லாம் இருக்கு. சாப்பிட்ட வரைக்கும் லாபம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். இந்த உமாக்காரி வேற எங்க போனாலும் தெரியல. எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு போ. வெள்ளி கிளாஸ். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நரி மூஞ்சில தான் முழிச்சேன் போல. வெள்ளி தட்டு வேற. கடவுளே, என்ன ஒரு அருமையான வாசனை. எங்க இருந்து வருது இது? இங்க இருந்து தான் வராப்ல இருக்கு. கடவுளே, பிரியாணியா? என்ன அருமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் போ. ஐயோ, என்னால முடியலையே. டேய் செல்வா, எந்திருடா. திருட வந்துட்டான்டா வீட்டுக்கு. ஐயோ ஐயோ, இவன் திருடா இல்ல போலையே, திருடி போலையே. ஐயோ, உன்னை இன்னைக்கு என்ன பண்றோம் பாருடி. ஐயோ, வலி தாங்க முடியலையே. மண்டையில அடிபட்டு மண்டை கோளாறு வந்துருச்சு எனக்கு. எதிர்க்க யார் இருக்கான்னு கூட தெரியலையே. உமா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. கடவுளே, என்ன இது? 4 மணிக்கு வந்த சோதனை. ஐயோ, அவன் வேற நம்மள கண்டுபிடிச்சிருப்பானோ? என்னை பார்த்தா இந்த ஊரே நடுங்கும். என் வீட்டுல திருட வந்துட்டியாடி நீ? ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் கண்ணு தெரியாத கபோதி ஆயிட்டேனே. இல்லைன்னா நான் உன்னை நார் நாராக்கிச்சு 4 பக்கமும் தூக்கி எறிஞ்சிருவனே. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி. கண்ணு தெரியலையா உனக்கு? இப்ப பாருடி, உன் வீட்டுல சென்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அதை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. என் பல நாள் பகையை தீர்த்துக்கிறேன். ஐயோ, கண்ணு போச்சு. பட்டை இடத்துல பட்டுச்சு. என்னால முடியல. செத்து தொலை. இவ்வளவு ஆயும் என் பின்னாடியே வந்து என்ன படுதலான்னு பாக்குறியா? ஏய், ஒரு வாய் சோத்துக்கு ஆசைப்பட்டது குத்தமா? ஐயோ, யாருக்கு என்னாச்சோ தெரியலையே. ஆம்புலன்ஸ்லாம் வருது. இந்தாப்பா தம்பி, யாருக்கு என்னாச்சுப்பா? அண்ணா, இங்க இருக்காங்கல்ல செல்வானே, அவங்க வீட்டுல தான் யாருக்கும் ஏதோ அடிபட்டுருச்சான். என்ன தம்பி சொல்ற? அவங்க இப்ப கூட நல்லா தானே இருந்தாங்க. இப்ப கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே வந்தேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படிலாம் நடக்குதோ? என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னு தெரியலங்க, போய் பார்த்தா தான் தெரியும். சரி சரிப்பா தம்பி, சீக்கிரமா போய் பாரு. ஐயோ செல்வா, என்னாச்சு செல்வா உனக்கு? நீ ஒன்றும் பயப்படாத செல்வா, நாங்களாம் கூடவே வரோம். எங்க உமா குழந்தெல்லாம்? உமா உமா, நான் பார்த்துக்கிறேன் செல்வா, நீ எதுக்கும் பயப்படாத. ஐயோ கடவுளே, திருடங்கிருட வந்து அடிச்சு போட்டு போயிட்டானான்னு தெரியலையே. அப்பா, 4 முடி அம்மா. இவளுக்கு என்னாச்சு? அப்பா, 4 முடி அம்மா. அம்மா, வண்டி ஓட்டியா விளையாடுறீவ? நானும் வரேன். சிவனா, அம்மா காது வலிக்குதுடி, எந்திரிடி.
குங்கும ஃப்ரீ நிறைய வச்சுக்கினியாமா? ஏ சியோனா, பெத்த தாய்க்கு இன்னிக்கா நாளைக்கா நீத்துன்னு கிடக்குது. சிவப்பு நான் சொல்றேன், மேல வந்தா குதிக்கிற உன்ன. போய் தொலை, அப்படியே உங்க அப்பா நாட்டம். அப்பா அம்மா சமட்டிட்டா, என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டா. சும்மா சியானா, அவளை இன்னைக்கு கொல்ல போறேன் பாரு. அக்கா, நான் தான் சொன்னேன்ல, அவ எப்படி ஊடு ஊடு ஊடா சுத்தின்னு திரியிறா பாத்தீங்கல்ல நீங்க. அவளுக்கு போய் பரிதாபப்படுறீங்க. ஏ வசந்தி, இங்கேயே செத்து ஒழி. நான்லாம் உனக்கு கண்டுக்கிறதா இல்ல. விட்டு போறேன்னு சொல்றானே, பொண்டாட்டிக்கு இப்படி ரத்தம் தார தாரையா போயின்னு இருக்கு. உனக்கு குழம்பு இந்த பாரு, திருப்பி வந்துடாத. அங்க வீட்டுல பூனை தூக்கின்னு இருக்க அடுப்புல இவ ஊடு ஊடா குண்டான் தூக்கின்னு போறாளாம். திருடா அவனை சாவடிச்சு போட்டு இருந்தா கூட நான் ஏன்னு கேட்டிருக்க மாட்டேன். அம்மா சாவ போறா. கடவுளே, வர வாங்கி புள்ள வேணும் புள்ள வேணும்னு பெத்தனே, அதுவும் பைத்தியமா போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? சியானா, எங்க அம்மாட்ட வாமா. மேடம், ஏஞ்சிருக்காதீங்க மேடம். ஏ கட்டியா, இருடா, முக்கியமான வேலைடா. முதலுக்கே மோசமாயிடும் போலயே. கடவுளே, இம்மாடி வாழ்ந்து சொம்பு காக்குறானே. ஐ அப்பா சொம்பு. வசதி, என்ன இதெல்லாம்? எங்க இருந்து களவாண்டு வந்தத? யோ, களவாண்டு கிளவாண்டுன்னு சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. எங்க அப்பா விட்டு சீரியா சீதனை கொடுத்தமிச்சா எங்க அம்மா. சும்மாவே கடைக்கே அதான் குழம்பாவது வாங்கிட்டு வருவோமேன்னு சொல்லி ஒரு பெருமை பீத்தலுக்கு தான் எடுத்துன்னு வந்தேன். சீ, வாயை மூடு. உனக்குலாம் பட்டதான் புத்தி வரும். வீட்டு பக்கம் ஏதாவது வந்த கையை காலெல்லாம் உடச்சு போட்டுருவேன். ராணியக்கா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கக்கா, எனக்கு உதவி பண்ணுக்கா. வசந்தி, நீ அந்த தம்பி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போமா. நான் போய் உமாவை கூப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. உமா எங்க போனானே தெரியல. அவங்க அம்மா வீட்டில தான் இருப்பா. நான் டக்குன்னு வந்துடுறேம்மா. அடி குண்டு, உன் பொண்ணு விழுந்தப்ப போன வாரம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சினேடி. இப்படி போறியே என்ன கையில விட்டுட்டு. தியானா, இங்க வா தியானா. அம்மா, நான் அப்பா கிட்ட போறேன். அட பைத்திய குழந்தையே, இங்க வா, அம்மா நாளைக்கு பூரி சுட்டு தரேன். பூரியா? சரி, நான் வாரேன். உங்க அப்பா ஊத்தி எப்படியே இருக்கு பாரு, ஒரு கோல் லட்சா. பரிசியானா, உயிரே போனாலும் அந்த சும்பை யாருகிட்டயும் கொடுக்க கூடாது. உன் பையிலே போட்டு பூட்டி வச்சுக்கேனா. அப்பா கேட்டா கூட கொடுக்க கூடாது சியானா. அப்பதான் அம்மா வந்தவனே பூரி சுட்டு கொடுப்பேன். பூரி, சரிம்மா. தம்பி, இவ்வளவு நேரம் இங்கே பாருங்க. எனக்கு கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா. ஏமா, இவ்வளோ நேரம் நல்லா தானமா பேசிட்டு இருந்தா? நீ ஏன் நடந்து வாமா. இவ்வளோ நேரம் நின்று இருந்ததே பெரிய விஷயம். இவனும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறானா? சரி போவோம், ஓசில தானே போறோம். இவனை யாரும் நம்மளையும் கூட்டு போக மாட்டாவ. ஏன்பா தம்பி, எப்படி அப்படி கட்ட துண்டு மாதிரி இருக்க? எவ்வளவு தின்னாலும் எனக்கு உடம்பு ஒட்ட மாட்டேதுப்பா. என்னதான்ப்பா தின்ற? மனசுல நல்ல எண்ணம் இருந்தாலே போதும். இப்படி வேணா பிடிச்சுன்னு தெரிஞ்சா எப்படி உடம்பு ஒட்டும்? பேசாம போறியா, வாயில கட்டி விட்டு சுத்தவா? ஐயோ அம்மா, இவனை நம்பி போனா நம்ம போட்டோக்கு மாலை போட்டுருவாங்க போலயே. என்ன பண்றது? அப்படியே போவோம். நானே எங்கேயோ சிவனேன்னு ஊடு ஊடா சோறு வாங்கிட்டேனே. 10 மிச்சம் பண்றேன்னு எல்லாம் போடும் போலயே. கடவுளே, இந்த முக்காடு வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பாவமா? எங்கேயா கத்தன சாவனா போறான்னு விட்டு கழிச்சு போயினே இருந்திருக்கணும். 1000 வாட்டி சொன்னேனே, இந்த பொண்ணு வேணாம் வேணானே. கேட்டானா அந்த முட்டை கண்ணி தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னானே. நான் எவ்வளோ படிச்சு சொன்னேன், அவ வேணாண்டா என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கோடானே. கேட்டானா அந்த முட்டை கண்ணியை ஒத்த காலை உடச்சிட்டு போயிட்டாலே. இப்ப ஐயோன்னு சொன்னாலும் வராதே, அம்மான்னு சொன்னாலும் வராதே. நான் என்ன பண்ணுவேன்? அவ உன்னை வாட்டி அடிக்கக்குள்ளே அவ கை காலை உடச்சிருந்தா அவ என்னையும் சமட்டிருப்பாளா? ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லாத மாதிரி அந்த பொண்ணை தான் கட்டுவேன். அழகான பொண்ணு, அம்சமா
கட்டினேடா. அந்த பொண்ணை கட்டலைன்னா நான் சாமியாரா போயிடுவேன்னு சொல்லி ஆட்டெல்லாம் போட்டேடா. உன் ஆட்டெல்லாம் அடங்கி இன்னைக்கு உன்னை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டாளேடா. அம்மா தயவு செஞ்சு அமைதியா இருமா, என்னாலே வலி தாங்க முடியல. நீ வேற எனக்கு பக்கத்துல படுத்துன்னு குடைச்சல் கொடுத்துன்னு இருக்க. ஐயோ கடவுளே, உமா எப்படிதான் இருந்தாலும் தெரியல. நானா அந்த குழைக்கல்ல மண்டையில போட்டு 2வது நாளே சாவடிச்சிட்டு இருப்பேன் அவளை. இந்த திருடா வந்து கையை காலை உடச்சதுக்கு பதில் வாயை உடச்சிட்டு போயிருக்கலாம் போல. இந்த வலியை கூட என்னால் தாங்கிக்க முடியுது. இவ கத்துற கத்து காது ரத்தமா வருதே. கடவுளே, டாக்டர் எங்க இருக்கீங்க டாக்டர்? நான் வீட்டுக்கு போறேன். இங்க இருந்தா இவ புலம்பியே என்னை சாவடிச்சிடுவா போலயே. கடவுளே. ஏமா யாருமா அது கத்தினே இருக்கிறது? மற்ற பேஷண்ட்லாம் இருக்கிறதா என்ன? டாக்டர் வராரு, மரியாதையா வாயை மூடிட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா விஷம் ஊசி போட்டுருவேன். என்னது விஷ ஊசியா? ஆண்டி ஆண்டி ஃபர்ஸ்ட் விஷ ஊசி அந்த ஆயாக்கு போடுங்க ஆண்டி. காலையில இருந்து லபோதிபோன்னு கத்தி உயிரை எடுக்கிற போய் சேரட்டும். அது ஆன்ட்டியா? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு பாத்துக்க. நீ எப்படி அவங்க வீட்டுக்கு வந்த? நீ தானே திருடியே. இரு போலீஸை வர சொல்றேன். கடவுளே, என்ன இது கண்டுபிடிச்சிருமோ? ஏகா பழைய குழம்பு வாங்க போலங்க. அது ஒரு குத்தமாக நான் என் வீட்டுக்கு கூட ஓடி போடுறேங்க. என்ன விட்டுடுக்கா. மயங்கி வருது. மக்களே, கனி வாமா வா. ஏமா லீவ் விட்டாங்களா? அது கட்டியும் ஏன் இந்த வேளாத வெயில புளிய கூட்டிட்டு வந்திருக்க? வெய்ய தாழ வரலாமா? வா உமா, எங்க அவர் வரலையா? மாப்பிள்ளை எங்க காணோம்? வண்டி விட்டு வர்றாரா? வண்டி விட்டு வரல, ஒண்ணு விட்டு வரல. நான் தான் அவரை விட்டு வந்திருக்கேன். கடவுளே, என்னமா சொல்ற? என்னாச்சு? திருப்பி பிரச்சனையா? நீங்க வந்து போய் 2 நாள் தானமா ஆகுது. ஒன்னு கட்டி குடிச்சிட்டு வயித்துல புளிய கடிச்சா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு லாண்டின திரியற. நான் எப்போ வருவியோ ஏது வருவியோன்னு. இப்ப என்னமாச்சு? எம்மா என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணுங்க சீக்கிரமா, நான் வேலைக்கு போகணும். வந்து உமா, என்ன உமா இது திருப்புன்னு ஒரு வேலைக்கு போறோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா நாங்களாம் என்ன பண்றது உமா? என்ன உமா, என்ன ஆச்சு? ஃபுல்லா கதையை சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாத. நீ நல்லா ஏசி ரூம்ல குளுன்னு வர மாதிரி ஒரு ஆபீசர் வேலையா பார்த்து எனக்கு வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னது ஆபீசரா? நானே பூயூசி படிச்சுக்கிறேன், நானே கிளர்க் வேலை தான் செய்யறேன். உனக்கு எங்க இருந்துமா நான் ஆபீஸ் வேலை வாங்கி தரது? அதுவும் கலெக்டர் வேலை கேட்ப போலியே நீனு. என்னம்மா நீ படிச்சிருக்க? உனக்கு கோடிங் தெரியுமா? தெரியாது. ஜாவா தெரியுமா? தெரியாது. ஏன் மருமகளா, என்ன இதெல்லாம்? பக்கத்து தெருல இருக்காங்களா அவங்களா? என் பொண்ணே சண்டை போட்டுன்னு வந்துக்கிறா. அவகிட்ட அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியுமா நிக்க வச்சு கேள்வி கேட்டுருக்கிற. என்ன மருமகளா இதெல்லாம்? இந்த பாருங்க, நீ எனக்கு பக்கத்து தெரு கொடியையும் தெரியாது, ஜீவாவையும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்றது தான். எங்க அம்மா நல்லா பெரிய பெரிய சூரியா நல்லா வட்டமா சுட்டு போடுவா, அவ மூஞ்சாட்டம். அதெல்லாம் தின்ன தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நல்ல ஆளா பார்த்து கேட்டேன் பாரு, நான் ஒரு லூசு. சரிம்மா, உன் சர்டிபிகேட் எல்லாம் போய் எடுத்துன்னு வா, நான் உனக்கு வேலை ரெடி பண்றேன். பாட்டி, நான் சியானா கூட போய் விளையாட்டு வரேன். சரிம்மா, போ போ. என்ன உமா இதெல்லாம்? என்ன காயிலங்காடியிலுக்கு ஏதாவது போடுறதுக்கு பேப்பர் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன? இதெல்லாம் நான் படிச்சு வாங்கின சர்டிபிகேட். ஏன் மருமகள பாத்தியா என் பொண்ணு எம்பிட்டு படிச்சிருக்கானு? எதுக்கும் உதவி ஆக மாட்டான்னு சொல்லுவியா அப்பப்ப. இப்ப பாரு என் பொண்ணு படிப்புல எவ்வளவு சிட்டா பிறந்திருக்கா. என்ன நாத்து, இதெல்லாம் 10th சர்டிபிகேட் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் படிச்சதெல்லாம் எங்க? நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என்ன 10வதா? அடி பாவி மோளே, 10வது அட்டெம்ப்ட் இவ்வளோ பேப்பரும்? என்னது 1988? அப்படின்னா நீ என்னோட பெருசா? அடி பாவி மோளே, அப்ப என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டீங்களா? இவளுக்கு 80 வயசு ஆகுது, என் புருஷனுக்கு அப்ப எவ்வளோ தூரம் இருக்கும்? மருமகள, நம்ம எதை பத்தி பேசின்னு இருக்கோம்? நீ எதை பத்தி பேசுற? அப்ப என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா நீங்க? உண்மையை சொல்லுங்க, இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்க என்கிட்ட? நிறுத்துங்க உங்க மாமியார் மருமக சண்டையெல்லாம். முன்னாடி என் கதைக்கு வாங்க. அதெல்லாம் சரி நாத்து, இந்த கொரோனால எல்லாம் பணம் கட்டி பாஸ் ஆனாங்கல்ல, அந்த மாதிரியாவது பாஸ் ஆகி தொலைய வேண்டியதானே? நீ என்னதான் பண்ணிட்டு இந்த கோமால இருந்தியா என்ன? உன்னை பரிச்சுக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு 10,000 என்கிட்ட இருந்து 2 ஐட்டம் வாங்கினல, என்னடி பண்ண?
என்ன இது திடீர்னு நாத்துக்கு மூஞ்சிலாம் வாடி போச்சு? என்ன நாத்து, என்ன ஆச்சு? அண்ணி அம்மாயை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தே என்னங்க அத்தை மடமடன்னு இப்படி வளர்ந்து போட்டீங்க? எனக்கு தெரியாம காம்ப்ளைண்ட் ஒளிச்சு குடிக்கிறீங்களா என்ன? மருமவளே நீ சும்மா கடை சத்த நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த வீட்டுல கொலை உள்ள போகுது மருமவளே. நீ என்ன தடுக்கிற வேலையெல்லாம் வச்சு கூடாது, இப்பயே சொல்லிவிட்டேன். என்ன காப்பாத்துங்க நீ. இதலா நீ அம்மா ஆயுதத்தை தூக்கிட்டா, இனி யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா. காரியத்தை முடிக்காம அதை கீழே வைக்க மாட்டா. இதுக்கு நான் என் புருஷன் வீட்டிலே இருந்திருக்கலாம். சின்னோ உங்க வீட்டுக்கு போய் விஷயம் சொல்ல வந்தேன் பாரு. ராணியக்கா வந்த விஷயத்த சொல்லிட்டு போக்கா. உங்க மாமியார் ஒன்னு அடிக்கணும்னு நினைச்சு அடிக்கலக்கா. என் நாத்து வந்தாலே என் வீடு 2 பெட்டு தானே கிடக்கும், உனக்கு தெரியாதாக்கா? ஏக்கா அச்சா, இது ஒரு குடும்பம். நீங்க வந்து சொல்ல வந்த பத்தியா, என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கணும். இதுக்கு தான். அக்கா செருப்பு வெளியே தான் இருக்கு, நான் வேணா கழட்டி தரட்டா? அட கூறுகிட்ட எரும சாணியே, உன் வீட்டில் கல்ல வந்துட்டான் கல்ல. உன் மாமியாரையும் உன் புருஷனையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வீட்டில் கிடக்கிற பண்டை பாத்திரம் நகை புடவை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். அதை சொல்ல தான் நான் வந்தேன். இப்போ நீ அடிச்சுக்க செருப்பால. என்னது கல்லனா? ஏன் பண்ட பாத்திரம் ஏன் நகை எடுத்துட்டு போயிட்டானா? கடவுளே. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்தேன். நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நகையெல்லாம் இல்லனா ஊருக்கு எடுத்துட்டு போயிடுவானுங்கனா. கூறு கெட்டவளே, உன் புருஷன் அங்க உயிருக்கு போராடின்னு இருக்கானா, அவனை போய் ஃபர்ஸ்ட் பாப்போம் வா. ஆமா என் புருஷன் இனிமே தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி ஒரு கூறுகிட்ட மனுஷன் எனக்கு கிடைக்க மாட்டானே. வாங்க போவோம். கடவுளே, என் புருஷனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே, எதுவும் ஆவலனா எங்க அண்ணியும் எங்க அம்மாவும் வந்து பழனிக்கு காவடி எடுப்பாங்க. கடவுளே, நீதான் எங்களை காப்பாத்தணும் முருகா. இவ்வளவு இதுலயும் என்ன உஷாரா அவனை ஏக்கா தப்பிக்கிறா பாத்தீங்களா? ஏய் நாலுமுடி, நீ எங்க உனக்கு என்ன ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கள்ள வந்து அடிச்சிட்டானாங்க. சொல்லுங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை என்ன கூட்டிருக்கலாம் இல்லைங்க? பாவி மொவளே, எதுக்குடி இங்க வந்த? உயிரோட இருக்குமா செத்துட்டமான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா? உன்னை என் புள்ள எந்திரிக்கட்டும்டி, அப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன். டே செல்வா, நான் சொல்றத கேளுடா. இவன் நமக்கு வேணாண்டா. உன்னை அடிச்சு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுட்டாடா. உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லடா. எங்க அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோடா. நான் சொல்றத கேளுடா. நீ வீட்டுக்கு போடி. நீ வீட்டுக்கு போனோடனே விவாகரத்து நோட்டீஸ் வருதா இல்லையான்னு பாரு. ஒரு பிள்ளைக்காவது பெத்த தாயா நடந்துக்கிறியாடி நீ? அந்த பிள்ளைக்காச்சும் உனக்கு பிடிக்குமா? அதுவும் இல்லை. அந்த பிள்ளையும் ஆயா ஆயான்னு என்ன மட்டும் தான் சுற்றி வருது. அது என்ன சாப்பிட்டுச்சு என்ன பண்ணுச்சுனாச்சும் தெரியுமா? அதுவும் கிடையாது. எங்கேயாவது பொறுக்க போயிடுற, இல்லைன்னா பாடு பேச போயிடுற, அப்படி இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுற. உன் இஷ்டத்துக்கு தானே அலையிற. சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியல. கல்லங்க இல்லைன்னாங்க, நீங்க வந்தா நீங்க உன் மோளை போட்டு இந்த திட்டு திட்டுறீங்க. என்ன ஆச்சு தெளிவா சொல்லுங்க. வாடி வா. உன் வீட்டுல சம்பந்தம் வச்சுனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். புள்ளையா வளர்த்து வச்சிருக்க. உன் பேச்சை கேட்டுன்னு தான் ஆடின்னு இருக்கா போலேவ. ஏன் சம்பந்தி இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் மகன் மேல தப்பு இருந்தா இங்கேயே வெட்டி வெட்டி கூறுவா கலாசிட்டு போறேன். இவளே ஒழுங்கா திருந்தி இருந்தாலும் இவ சேர்க்க சரியில்லை. கட்டபிளே, ஒருவேளை நம்மளதான் இப்படிலாம் சொல்றாவளோ? இப்ப என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? எங்களாலதான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஏம்மா, நான் ஒன்ன சொல்லலம்மா, ஒன்ன சொல்லுவனா? நீ எப்படி அடங்கி உடங்கி வீட்டில் இருக்க, சம்பாரிச்சுன்னு வந்து உங்க மாமியார் கையில கொடுக்குற. இவனா அப்படியா இருக்கா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப என்னாலதான் சொல்றீங்களா? ஆமா, ஒன்னாலதான். ரைட்டு விடு, இனிமே உங்ககிட்ட பேச்சு கிடையாது. சின்னு சின்னு இங்க வாயே. என்ன நாள் முடி, என்ன எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. ஐயோ சின்ன பொண்ணு, உனக்கு விஷயமே தெரிய மாட்டுது. அவன் மாமியாரியா இந்த அளவுக்கு சண்டை வாங்குறான்னு உனக்கு ஒண்ணுமா புரியல? ஐயோ அக்கா, என்னக்கா சொல்றீங்க? என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லுங்க. அவங்க மாமியாக்காரி தான் எல்லா நகையும் எடுத்து வச்சுக்கின்னு உமாவை வீட்டோட துரத்திடலான்ட்டு இப்படிதான் பண்ணின்னு இருக்கா. திருடலாம் அவன் செட் பண்ண ஆளுதான். இப்போ போனா கூட பிடிச்சிடலாம், அவன் வீட்டில தான் இருப்பான். என்ன நாடு முடி சொல்ற? உன் பேச்சை நம்பி போலாமா? ஐயோ இப்படி ஆச்சு போய் இவங்க எல்லாரும் வீட்லயே இருக்கப்ப ஆப்பட்டதெல்லாம் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்குச்சா.
ஐயோ என்னக்கா சொல்றீங்க? என் அம்மா வாங்கி போட்ட 20 பவுன், என் புருஷன் வாங்கி போட்ட 50 பவுன் எல்லாமே அங்க தானக்கா வச்சுட்டு வந்துக்கிறேன். என்னது 50 பவுனா? பாரு சின்ன, இப்படியே போனாதான் பிடிக்க முடியும் கையும் களவுமா, இல்லைன்னா நகை நம்ம விட்டு போயிடும் பாத்துக்க. ஐயோ என்கிட்ட வேற ஒரு 70 பவுன் இருக்கே. சின்ன பொண்ணு கொஞ்சம் போய் பாருமா, லாக்கர்ல தங்க பிஸ்கெட் வச்சிருக்கமா. நான் கீழே ஒரு வரிக்கு கடந்தாலே விட மாட்டேன், எனக்கு தங்க பிஸ்கெட்டா? கொஞ்சம் தான் நான் கேட்டேன், குறைய பிச்சு கொட்டுது. உடனே வா, நம்ம போய் அந்த கல்லனை அடிச்சு துரத்திட்டு ஏதோ பிஸ்கெட் வச்சுக்கிறாங்களாமே, அதை நான் பார்த்ததே இல்லை. வாயேன் நாலு முடி, இப்பதான் படுத்துட்டு கட்டு போட்டுட்டு இருந்த, அதுக்குள்ள எப்படி எழுந்து நிக்கிற? சின்ன பொண்ணு, அவசரத்தையே புரிஞ்சுக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வா உடனே போவோம். வேஸ்ட் பண்ற ஒரு நிமிஷமும் கரணம் தப்புனா மரணம். சின்ன பொண்ணு வா போவோம். ஐயோ அது ஒரு 50, இது ஒரு 20, 100 பிஸ்கெட் வேற எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. கடவுளே, பக்கத்து ஏரியால ஒரு வீடு வருதுனாலே அது எவ்வளவு இருக்கும்? ஏன் நீ வாங்க போறியா? அடுத்த வேளை சோத்துக்கே குழம்புக்கு குண்டான தூக்கின்னு திரிவ, நீ எதுக்கு கேக்குற அதெல்லாம்? சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுற? நான் வாங்கலாம் என்ன, உமா வாங்க போறா. பார்த்தல்ல சம்பவம் எவ்வளோ பெரிய இடம்னு. நம்ம போய் அங்க கல்லங்க விளையாடுவோம். உமா வாங்கினானே நான் வாங்கினா என்ன? சட்டு புட்டுன்னு போவோம். என்ன நின்று பேசின்னு இருக்கீவ? ஏமா யாருமா இங்க பேஷண்ட் கூட வந்தவங்க? டாக்டர், ஒரு முக்கியமான வேலையா நாங்க வெளியே போயிட்டு இருக்கோம் டாக்டர். கொஞ்ச நேரம் நீங்க எங்களை பாத்துக்கினீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். என்னது வசதியா? ஏமா இங்க கை கால் அடிபட்டு கிடக்குறாங்க, இதை விட என்னமா முக்கியமான வேலை? உங்களுக்கு என்ன டாக்டர், நீங்களாவது 4-5 பேஷண்ட்டுக்கு சும்மாவே ஆபரேஷனை பண்ணி கல்லா கட்டிடுவீங்க, கிளினிக்லாம் ஓபன் பண்ணி பல பிஸ்கெட்டை பார்ப்பீங்க. நாங்களாம் அப்படியா? இப்பயே பார்த்தாதான் டாக்டர் உண்டு. என்னமா என்ன சொல்ற? ஆமா டாக்டர், தங்க பிஸ்கெட்டு கல்ல வேற வந்துட்டானா. நான் இப்பவே போய் பார்த்தாதான் உண்டு, பாத்துக்கோங்க. சரிம்மா சரிம்மா, நீ போமா, நான் பின்னாடியே வரேன். என்னது பின்னாடி வர போறீங்களா? ஒழுங்கா இருக்க வேலையை காப்பாத்திக்கோங்க. வர போறாராமல முடி, என்ன இதெல்லாம்? சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது, கல்யாணம் பிடிக்க வந்திருக்கோம்ல, இப்படிலாம் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாதான், புடவை கட்டின்னு வந்தா எங்கேயாவது ஓடி போய் பிடிக்க முடியுமா? அதான் கம்முன்னு கடை, உனக்கு ஒன்றும் புரியாது. நாலு முடி, வாய மூடு. என்னையும் மறைக்காதீங்க, நீ என்ன நடக்குனே எனக்கு தெரியல. நீ வாய மூடவுமா, உனக்கு இருக்க ஒரு நாள். சாந்தி, எம்மா சாந்தி. முடி, என்ன இதெல்லாம்? இவன் கல்யாணம் தான் பேர் சொல்லி ஏன் கூப்பிடணும்? உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு கடை. இப்படிதான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணின்னு யார் யார் இருக்கா, எங்கெங்க போறா எல்லாத்தையும் விசாரிச்சுன்னு தான் வருவானுங்க. நீ வேணா பாரு, வீட்டுக்குள்ள எப்படியாவது உடச்சுன்னு போலான்னு பாப்பான் பாரு. சாந்தி, என்னம்மா ஆளை காணோம்? ஒருவேளை நம்மளே போய் பார்ப்போம். ஆமா நாலு முடி, நீ சொன்ன மாதிரி உள்ள போலாம் தான் பாக்குறான். அது சரி, கையில என்ன மஞ்ச பையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கான்? அப்புறம் என்ன லொடுக்கு பாண்டி மாரி லாரி எடுத்துட்டு வந்தா திருடுவாங்க. கம்முன்னு சின்ன பொண்ணு, அவனுக்கு கேட்டு போகுது. டேய் கல்லா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் தங்க பிஸ்கெட் எடுக்கலான்னு பாப்ப? அடி பாவி நாலு முடி, இதான் சாக்குன்னு உன் தங்க பிஸ்கெட் நான் சொல்றேன். இது மட்டும் உன் மாமியார் காரிக்கு அதுல ஊந்துச்சு, நாலு முடி நாக்கு நாளாயிட்டு இருக்கும் பாத்துக்க. சும்மா வர சின்ன பொண்ணு, இவங்கிட்ட என்ன பேச்சு? அடி தூள் கேப்புங்க. அடிக்கணுமா? தோ வந்துட்டேன். ஐயோ, நம்ம மாமியார் காரி அடிச்சா அவன் செத்து விடுவானே. இனிமே பேச்சு கிடையாது, பீச்சு தான். அக்கா என்ன சொல்றீங்க, பரோட்டாவா? கூறு கெட்டவளே, உனக்கு பிஸ்கட் வேணுமா வேணாமா? என்ன விட்டுருங்கம்மா, என்ன விட்டுருங்கம்மா. கமான் சார்ஜ். கல்லன் இல்ல, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இப்படி பாவீங்களா? நான் தான் கல்லையிலன்னு சொல்றேன், என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே கடவுளே. சாந்தி அக்கா, எங்க அக்கா எங்க போச்சு? என் போன் வேணா எடுத்து பாருங்க, நானும் எங்க அக்காவும் எடுத்து போட்டு அதுல இருக்கோம். நிறுத்துங்க. அடி பாவீங்களா, என்ன அடிச்சது பத்தாது